இந்தியாவில் இருக்கும் தொன்மையான நம்பிக்கைகளில் ஒன்று தான் பல்லிகளை பற்றியது. மற்ற உயிரினங்களைப் போல தான் பல்லியுமே அதை ஒதுக்கவும் முடியாது. இதனை இயற்கையின் தூதுவனாகவே மக்கள் நினைக்கிறாங்க. பல்லி விழும் பழங்களை பார்ப்பது நமது சாஸ்திரத்தில் மிகவுமே முக்கியமானதாகவும் இருந்துட்டு வருது. பல்லி உடம்பில் விழுந்தால் என்ன நடக்கும்ன்றதை முன்கூட்டியே நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு சென்றிருக்காங்க. பல்லி அறிவில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபடும். பல்லி அறிவியலில் இன்னும் பல விஷயங்களும் இருக்குது. பல்லிகள் நம் எதிர்காலத்தை மறைமுகமாக சொல்வதாகவும் கூறப்படுது. வீட்டில் பல்லிகள் ஆங்கங்கே தென்பட்டாலும் நிறைய பேருக்கு அதை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும். அதே போல் தான் பூச்சிகள், கரப்பாம்பூச்சிகள், எறும்புகள், பல்லிகள் தனித்தனியாக இருந்தாலுமே அவை பார்ப்பதற்கு கொஞ்சம் அருவருப்பாகவே இருக்கும். கொஞ்சம் இல்லை, நிறையவே அருவருப்பாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல்லியில் உடலில் பல தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களும் இருக்குது. பல்லிகள் கோயில் மற்றும் பூஜை அறைகளில் தோன்றுவது மிகவுமே நல்ல அறிகுறியினும் சொல்லப்படுது. இது நிதி ஆதாயத்தை தருவது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அன்பையும் அதிகரிக்கும். குடும்பத்தோட நிதி நிலையுமே முன்னேற்றம் தரும். தீபாவளி அன்று பல்லியை பார்ப்பது மிகவுமே நல்ல அறிகுறி. தீபாவளி அன்று வீட்டில் பல்லியை பார்ப்பது லட்சுமி தேவி வீட்டுக்குள் நுழைந்தது போல் கருதப்படுது. அதே போல் புதிய வீட்டுக்கு செல்லும்போது பல்லியை கண்டால் அது முன்னோர்களின் வருகையை குறிக்கும். இருந்தாலுமே பல்லிகள் வீட்டில் சுற்றி திரிவது யாருக்குமே பிடிக்காது. பல்லிகளுக்கு எதிர்காலத்தை கணிக்கும் ஆற்றலும் உண்டு. வீட்டில் ஒரே இடத்துல 2 பல்லிகள் சண்டை போட்டுக்கொண்டால் அது காதலர்களோ அல்லது தம்பதிகளோ பிரிந்து செல்வதற்கான அறிகுறியாகவே கருதப்படுது. அதனால் பல்லிகள் சண்டையிடுவது வீட்டுக்கும் குடும்பத்திற்கும் ஆகாததும் சொல்லப்படுகிறது. வீடுகளில் பல்லி தரையில் ஊர்ந்து செல்வதை கண்டால் அது புயல், பூகம்பம், கடுமையான மழை வருவதற்கான அர்த்தம்னும் சொல்லப்படுது. ஒரு பிரச்சனையை தீர்க்க நினைக்கும் போது பல்லியை கண்டால் பிரச்சனையை தீர்க்காமல் விட்டு விடுவது நல்லதுன்னு சொல்லப்படுது. வீட்டுக்குள் நுழையும் நேரத்தில் இறந்த பல்லி தென்பட்டால் அந்த வீட்டில் தங்க போகிறவர்களுக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. அதே போல் பல்லி திரும்ப திரும்ப கத்தி கொண்டு இருந்தால் வீட்டின் உரிமையாளர் மன அழுத்தத்திற்கு ஆளாவார். அது மட்டும் இல்லாமல் கடுமையாக உழைப்பார் என்பதற்கான அறிகுறியாகும். காலையில் பல்லியோட சத்தம் கேட்டால் சில நல்ல செய்திகள் கிடைக்கும் என்பதற்கான அறிகுறி. நம்மளுடைய கனவுல பல்லியை கண்டால் நிலுவையில் உள்ள சில வேலைகளை நாம் முடிக்க வேண்டும் என்பதற்கான அர்த்தம். அதனால் நிலுவையில் இருக்கிற வேலையை உடனடியாக முடிக்க முயற்சி செய்ய வேண்டும். வீட்டை விட்டு வெளியே போகும்போது வாயில் பூச்சியோடு பல்லி இருப்பதை கண்டால் நம்மளுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும்னும் அர்த்தம். வீட்டில் பல்லியை மீண்டும் மீண்டும் பார்ப்பது நல்லதல்ல என்றும் சொல்லப்படுது. பல்லியை கொல்வது பெரும் பாவனும் சொல்லப்படுது. பல்லியை கொன்றால் அந்த தோஷம் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும்னும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணத்தோடு நாம் இருந்தால் எப்பொழுதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வோம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர்என்பி தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.